நார்மலா ஒரு ஒரு கோரிக்கை, அதாவது ஊர்வலமா எடுத்துட்டு போகணும். அந்த ஊர்வலமா எடுத்துட்டு போறது காவல்துறை அனுமதிக்கல. பாடியை எப்ப வாங்குவீங்க, எப்ப கொண்டு போய் அடக்கம் பண்ணுவீங்க, எப்ப தலைவலி முடியும்? அவங்க ரொம்ப குறியா இருந்தாங்க. இன்னொரு விஷயம், அவங்க குடும்பத்தினர், பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தொண்டர்கள், மற்றவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்ன, அவருடைய சொந்த இடத்துல அடக்கம் பண்றது. அந்த அடக்கம் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரே நிமிஷத்துல ஒரு ஜீவோ, ஒரு அரசாணை போட்டு அந்த இடத்துல அனுமதிச்சிருக்கலாம். ஆனால் திட்டமிட்டே அனுமதியை மறுத்தார்கள். அதற்கு காரணம், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் இந்த இடத்துல பதச்சா, மணிமண்டபம் கட்டினா ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுவார்கள். அது மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கும், புரட்சியை உண்டாக்கும். ஒரு புரட்சி இங்கு உருவாகக்கூடாது என்பதில் ஆதிக்க சாதியினரும் சொல்லி அதோடு சேர்த்து அரசும் தெளிவாக இருந்ததுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்கக்கூடாது. ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு வேண்டும். களத்தில் நின்று போராடக்கூடிய எங்களை போன்ற ஒரு போராளிகளுக்கும் பாதுகாப்பு வேண்டும்.